தமிழக ஊரகத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், ஜான் அவர்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்த நேரத்திலே நான் அடுத்த முறை வருகின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு தேதியை இருவரும் சேர்ந்து ஒதுக்குவோம் என்று கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்து அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்க இப்போ பேசிய திட்டங்கள் பாத்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்க தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவிச்சோம், இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால இது கொஞ்சம் திட்டத்தை பத்தி பேசணும். அது இல்லாம தருமபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பத்தியும் விரிவாக பேசியிருக்கிறோம். சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சோழர் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியாக இருந்தது. இன்னைக்கு அதிக அளவில் வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பத்தி பேசணும். எப்படி ஒரு ஏரியில தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒன்னொரு ஏரியில அப்படி அடுத்த ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் தண்ணிக்கு போவோம். இதெல்லாம் சாதாரணமா செய்கின்ற ஒரு திட்டங்கள். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், நந்தன் கால்வாய் திட்டம். இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்க இந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். ஆனா இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவடையல. ஒரு சின்ன திட்டம் தான், அதை பத்தியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையா செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success.
அதுல ஒரு பாதி தான் நடைமுறைப்படுத்தி இருக்கு, அதனால முழுமையா சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்கிருந்து அந்த டேம் டனல் வழியா இங்க கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில் செழுமை ஆக்கலாம் திட்டம். அப்புறம் வந்து காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படிதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கின்ற திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கின்ற திட்டம், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவா பேசணும். நல்ல ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று நான் என்னால சொல்ல முடியும். அதை ஏத்துக்கிட்டு மட்டும் இல்ல, நிச்சயமா அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போறோம். நிதி ஆதாரம் இல்ல, அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காததுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கிறேன். துரோகம்னு சொல்றது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியா நான் பார்க்கிறேன். The biggest failure of the Dravidian parties in the last 6 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதுல என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. 45 வருஷத்துல 40 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீர் திட்டங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம், 2000 ரூபாய் கொடுக்கிறோம், பொங்கலுக்கு கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு காலங்காலமா நமக்கு இன்னைக்கு நீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்கு. இப்ப ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீர் திட்டங்கள், அங்க இருக்கிற நீர், நமக்கு மழை வருது. இந்த வருஷம் எல் நீனோனால மழை இல்ல, பொதுவா மழை வருது. ஆனா வர மழை குறுகிய காலத்தில் பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் என்பது 45 இருந்து 50 நாள் மழை பருவம், 3 மாசம் 6 மாதம் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும். அந்த 6 மாதத்துல 45 நாள் 50 நாள்ல மழை பெய்யுற நாட்கள். ஆனா இன்னைக்கு மழை பெய்யுற நாட்கள் பாத்தீங்கன்னா 30 இருந்து 35 நாள்ல பெய்ஞ்சிருது. 50 நாள்ல பெய்யுற மழை இருக்கிறது. அப்போ அது தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இல்ல. ஏரிகள்லாம் காணாம போயிடுச்சு, ஏரிகள் தூர் வாரல. தமிழ்நாட்டில் உள்ள 27,000 ஏரிகளை 1 மீட்டர் தூர் வாரினா, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர் வாரினா 200 டிஎம்சி கொள்ளளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். இவ்வளவு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு நிதி போடணும், எல்லாம் இருக்கு. அதனால இப்ப வேர்ல்ட் பேங்க், அதாவது குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் அவங்க கிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் கொடுக்கிறது வேர்ல்ட் பேங்க் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இவ்வளவு பேங்க்ஸ் எல்லாமே இந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்றது, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்ப தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில நடக்கிறது வந்து புளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். புளோரோசிஸ் இருக்கு, புளோரைட் அதிகமா தண்ணியில இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில போற தண்ணியில சேர்ந்து மாத்தி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்றாங்க. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதுல எங்க கிட்ட நிதி இல்ல. கடந்த ஆட்சி காலத்துல நிதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லன்னா கடன் தொல்லை நிறைய. தமிழ்நாட்டு கடன் பாத்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த பொதுத்துறை எல்லாம் 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அது தப்பு இல்ல, நான் இல்லன்னு சொல்லல. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியா கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000, 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமா இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன் நான். இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்துல தண்ணி இல்ல, ஊரக பகுதியில் விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. அந்த தண்ணிய பரவலா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்திலிருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்சஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்க சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி. காவிரி பிரச்சனையை பத்தியும் பேசணும். இந்த மேகதாது பத்தி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பத்தி இப்போ 4 நாட்களாக நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க 2033 வரைக்கும் எந்த அங்க கட்டுமானங்கள் வரக்கூடாது. அக்ரிமெண்ட் மாசம் இவ்வளவு தண்ணி விடணும்னு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா போன மாசம் கூட ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு காவிரி மூலமா விட வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி. ஆனா நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான். ஜூலை மாசம் 32 டிஎம்சி கொடுக்கணும். இந்த மாசம் தண்ணி கொடுக்க போறது கிடையாது. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ள அளவு கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி குடிக்கிறது தான் பயன்படுத்த முடியும். சம்பாவுக்கு வந்து குறுவைக்கு வந்து சாகுபடி தண்ணி ஜூன் 12 டேம் திறக்கல, ஏன்னா தண்ணி இல்ல. இப்போ காவிரியில நான் போயிட்டு வந்தேன். நேற்று முந்தின நாள் காவிரி பக்கம் போனேன். அங்க பிரச்சாரத்துக்கு அப்ப சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவது எங்களால பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டுல நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாயிகள் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை மக்களுக்கு என்ன இருக்கு, மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும். மேகதாது பிரச்சனைக்காக கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். நல்லபடியா ஏத்துட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்னு நான் நம்புறேன். நான் அதே போன்று அடுத்து நீங்க கேட்பீங்க மேகதாது நடுவர் மன்றம். மேகதாது நடுவர் மன்றத்தை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொன்னாங்க. ஏன் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கிறோம், நாங்க வந்து தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறோம். இது திடீர் என்று வந்தது கிடையாது. இது வந்து கடந்த காலத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் உச்சநீதிமன்ற சிறப்பு வழக்கறிஞர்கள்லாம் இதுல நடுவர் மன்றம் நம்ம கேட்டாதான் அதற்கு வந்து கால அவகாசம் நீடித்து போலும் அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த விளக்கம் எங்களால் ஏற்புடையது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது நாங்க ஏத்துக்கிறது இல்ல. மேகதாது ஏத்துக்காத பொழுது மேகதாது நடுவர் மன்றமும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது. அதனால மேகதாது நடுவர் மன்றம் தேவையற்றது. இன்னைக்கு நமக்கு நம்ம நிறைய வழக்குகள் போடணும், வெவ்வேறு விதமான வழக்குகள் போடணும் மேகதாது அணைக்கு அந்த எதிரான. ஏன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு மேகதாது அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த காடு என்பது 3 சரணாலயங்கள் இருக்கு, புலிகள் சரணாலயங்கள் இருக்கு அந்த காட்டுக்குள்ள. அதுல பாத்தீங்கன்னா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி பல புலிகள் சரணாலயம் இருக்கு. நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், 4 கொம்பு மான்கள் இருந்து மகாசீர் மீன், பல வகையான மரங்கள், 300 வருஷம் பழமையான மரங்கள் எல்லாம் அவ்வளவு மரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சுதான் அவங்க அந்த மேகதாது கட்ட போறாங்க. அதனால ஒவ்வொரு திசையிலும் வழக்கு போடணும். பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு. பயோடைவர்சிட்டி நம்ம வந்து மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் ட்ரீட்டில இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப அதை மீறோம். பாரிஸ் கிளைமேட் டிக்ளரேஷன் 2015 இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப அதை மீறோம் நம்ம. ஏன்னா காடுகளை அழிக்கக்கூடாது. அதே போன்று எத்தனை எக்காலஜி ஃபாரஸ்ட்
இரிகேஷன் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு விதமான பல வகையான கேஸ் வழக்கு போட்டு பண்ண. கர்நாடகாவில் 2028 தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்காக இப்போ கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் என்னென்ன பொய்ய சொல்லிட்டு வர்றார். மேகதாதான இது பெங்களூர் குடிநீருக்காக நாங்க கொண்டு வந்த திட்டம். பெங்களூர் குடிநீருக்கு உங்களுக்கு தேவை இன்னும் கூடுதலாக 5 TMC தண்ணி. சுப்ரீம் கோர்ட் 2018 இறுதி தீர்ப்புல 4.75 TMC பெங்களூர் குடிநீருக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா KRS அணையிலிருந்து பெங்களூருக்கு வருது. அந்த KRS அணை பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கிருஷ்ணராஜசாகர் அணை. உங்களுக்கு இன்னும் 5 TMC தேவைன்னா அதே KRS அணையிலிருந்து நீங்க கூடுதல் 5 TMC எடுத்துக்கோங்க. எதுக்கு ஒரு பைசா இல்லாம நீங்க அந்த தண்ணி உங்களுக்கு 5 TMC பெங்களூருக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கர்நாடகா எல்லையில தமிழ்நாடு எல்லையில 70 TMC மேகதாதான கட்டி அங்கிருந்து பெங்களூருக்கு ஏன் தண்ணி எடுத்துட்டு போறீங்க? இது உறுதியா நீர் பாசன திட்டம், அவ்வளவுதான். இது குடிநீர் திட்டமே கிடையாது. குடிநீர் திட்டம்னா 3 TMC 5 TMC 10 TMC அதுக்கு மேல எங்கேயுமே குடிநீர் திட்டம் கிடையாது. இது விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம். 1974 காவிரி ஆற்று படுகையில கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்று படுகையில விவசாய நில பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 1974 6.8 lakh ஏக்கர்ஸ் காவிரியில கல்டிவபிள் லேண்ட் கர்நாடகாவில். இன்னைக்கு அது 21 லட்சம் ஏக்கரா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் 74 29 லட்சம் ஏக்கர் கல்டிவபிள் லேண்ட் காவிரியில தமிழ்நாட்டில். இன்னைக்கு அது 20 லட்சமா குறைஞ்சிருக்கு. மேகதாதான கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயரும். அப்போ நமக்கு குடிநீர் மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது, உணவு பஞ்சம் வரும். அதனால காவிரி என்பது நம் உரிமை. அது காலகாலமா நம்ம தான் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க திடீர்னு அங்க நம்ம அனுமதி இல்லாம ஹேமாவதி ஆரங்கி கபினின்னு கட்டிட்டாங்க. இப்ப இன்னொரு அணை கட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல அத்தனை கட்சிகளும் ஒன்றாக இருக்கணும். இதுல நமக்குள்ள வேற்றுமைகளா இருக்கக்கூடாது. அதனால இது ரொம்ப ஒரு வார் ஃபுட்டிங் எடுத்து பண்ணணும். அவங்க வேகமா இருக்கிறாங்க. கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு பாத்தீங்கன்னா மேல மேகதாது பகுதியில போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மரம் இருக்கு, எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு புலிகள் இருக்கு, எவ்வளவு வனவிலங்குகள் இருக்கு, எவ்வளவு ஏரியா அது ஸ்ட்ராங்கா இருக்கா, எர்த்குவேக் வருமா, இதெல்லாம் நிறைய வேகமா வேலை நடந்துட்டு இருக்கு. அல்ல இது நம்ம கொஞ்சம் வேகப்படுத்தணும். இதுல மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனையா இதுதான் நான் பாக்குறேன். நான் கேள்வியில் என்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ நீங்க பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்க ஒன்று இருக்கும், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்று இருக்கும். குறிப்பா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நீங்க PAP இருந்து பரம்பிக்குள ஆலையா இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரை உப்பாறு டேமுக்கு திருப்பிட்டாலும் போதும். ஆனா அதையும் கொடுக்காம அது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி நீங்க அமராவதி அதுல பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஒவ்வொரு ஏரியை கடந்து பெரிய தாதம்பாறை ஏரி பஞ்சப்பட்டி அமராவதியில பாம்பாறு அந்த கரூர் பக்கம் போயிட்டோம்னா சின்னத்தாராவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரிக்கு பெரிய தாதம்பாறை ஏரி கிட்டத்தட்ட 500 ஏக்கரா அந்த ஏரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த நீர்வழி பார்த்து அவ்வளவு செழிப்பா இருந்த இடம். அதை விட்டு பாத்தோம்னா பஞ்சப்பட்டி ஏரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் காவிரி ஆற்று நம்பி இருக்கிறத விட இன்னொரு பக்கம் ரெயின் வாட்டர் நமக்கு வர தண்ணியே வரக்கூடிய தண்ணியை இதுக்கு மழைநீர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதைத்தான் நான் எனக்கு இந்த டைம் வாங்கினது தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர் திட்டங்கள். இப்ப இதுல மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஆல் தி வாட்டர். நமக்கு காவிரி கூட மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வருது. இல்ல சும்மா இந்த ஒரு ஆறு மட்டும்தான் இந்த பக்கத்தில் வருது. ஆரணி ஆறு தான் ஆந்திரால இருந்து. இதுல இந்த பரம்பிக்குள ஆரியார் நல்லார் திட்டம், பாம்பார் திட்டம், இந்த அமராவதி ஆறுக்கு போறது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் கேரளாவுக்கும் நமக்கும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கு. இப்போ சிறுவாணி தண்ணி வருது, சிறுவாணி ஆற்றுல தண்ணி வருது. அட்டப்பாடியில 3 பண்டு கட்டி அவங்க கேரளாவில் என்ன செய்வாங்க, பண்டு சின்ன சின்னதா கட்டி அப்புறம் அதுக்கு மேல அப்படியே அணையை கட்டி அப்புறம் தடுப்பணை கட்டுவாங்க, அப்புறம் அணையை கட்டிட்டு தண்ணி நிறுத்திடுவாங்க. சோ இப்படி ஒன்னு போய் அதெல்லாம் பேசி இருக்கிறோம். இதுல நீங்க கவனம் செலுத்துங்க. நீங்க கேரளா நம்ம கேரளா சிஎம் போய் பார்க்கணும். முல்லை பெரியார் அதுல என்ன முல்லை பெரியார் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா
நிறைய கேஸ் போட்டாங்க. ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரத்தை எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் 2014 எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்தி இது இன்னும் 100 வருஷம் தாங்கும் முல்லை பெரியார் அணை சொன்னதுக்கு அப்புறம் தான் 136 இருந்து இன்னைக்கு 142 அடி. நமக்கு வேண்டியது 152 அடி போயிட்டு அப்புறம் 56 அடிலாம் அதெல்லாம் அது இன்னும் எப்ப நடக்கும்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு 8 வழக்கு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையால போட்ட வழக்குனால நம்ம அது உள்ள போகணும். ஒரு 15 மரத்தை பேபி டேம்ல இருந்து எடுத்தா அது ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அது 10 வருஷமா என்னால எடுக்க முடியல. இதே டெக்னிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் மேகதாதுக்கு. சோ இதுல நிறைய இருக்கு. நிறைய அங்க இருந்து ஒவ்வொரு பகுதியும் நான் நேரடியாக போய் பார்த்தா அந்தந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. தண்ணி இருக்கு, ஆனா இந்த ஸ்கீம்ல தண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களுக்கு மனசு இருக்கு, நிதி ஆதாரம் இல்ல. இல்ல, இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிச்சயமா இப்ப இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே வேளையில நிதி ஆதாரம் அது இப்போதைக்கு சரியான சூழல் இல்ல. ஆனா நான் சொன்னேன், வேர்ல்ட் பேங்க்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு கெட் அ ப்ரொபோசல், கரெக்டா எடுத்துட்டு போய் பண்ணி கொடுக்கணும். அதே போன்று நம்ம பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் ஏடிபி பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், நம்ம பிரிக்ஸ் பேங்க்னா அந்த 4 கண்ட்ரியில் உள்ள பேங்க், அதுல என்டி பேங்க், இந்த பேங்க்ஸ்ல நம்ம கடனை வாங்கி, நான் சொன்னேன் 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க, இதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் கிடையாது. ஆலோசனை எல்லாம் கொடுத்திருக்கிறோம், நல்லபடியா ஏத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாலோ அப் தான். இது ஒரு முதல் மீட்டிங். இது நிச்சயமா இதுல யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வாங்கின கடனை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில கடன் வாங்கினது பாத்தீங்கன்னா, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,53,000 கோடி, மேபி 4,56,000 கோடின்னு வச்சுக்கலாம். திமுக அரசு மட்டும் கடன் வாங்கினது 4,96,000 கோடி 5 வருஷத்துல. அதுக்கு முன்பு 4,56,000 கோடி 74 வருஷம் சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும். அதுல 4,96,000 கோடியில 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு பண்ணிருக்காங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இரிகேஷன்ல நீங்க பண்றது, நீர் மேலாண்மையில பண்றது இது முழுக்க முழுக்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், முழுக்க முழுக்க மூலதன செலவு. இதுல யாருமே எந்த குறையோ எந்த தப்பு சொல்ல மாட்டான். இதுதான் வேணும், இதுதான் செய்யணும். சும்மா நீங்க கடனை வாங்கி 100 ரூபாய் 1000 ரூபாய் மாசம் மாசம் உரிமைன்னு சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுக்கறதுல வேற கோடை காலத்து 5000 ரூபாய் எலெக்ஷனுக்காக இதுல நிதி போடுறதுக்கு பதிலா இதுல போடுங்க. இதுதான் இப்போ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த வருஷம் மட்டும் பாதிக்கும். ஆனா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிற்காலம் வருகின்ற தலைமுறையில் அத்தனையும் பாதிக்க போகுது. அதுக்கு இப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார், நீங்க தொடர்ந்து முதலமைச்சர் சந்திருக்கீங்க, முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றாரு, இப்போ நீதிபதியாக சந்திருக்கீங்க. இது தாவேகா தலைமையில் அமைப்பு ஒரு கூட்டணிக்கு ஒரு முதற்கட்ட ஆச்சாரமா பாக்கலாமா சார்? இது ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியலா எடுத்துக்கீங்களேன். அப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. நீங்க எல்லாமே உடனே யாராவது பார்த்தனா ஓ கூட்டணியா, சந்திச்சா உடனே கூட்டணியா, அது ஏன் அப்படியா நீங்க சிந்திக்கிறீங்க? நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி. எங்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள் எவ்வளவு நாங்க வழங்கிட்டு வரோம். கடந்த காலத்துல இப்போ காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு அந்த முதல் வார்த்தை நான் தான் சொன்னேன். 2015 சொன்னேன். எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க போட்டோம். அப்புறம் ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்து போராட்டம் பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தும். 5 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். எல்லா கட்சிகளும் பார்த்து கொடுத்தேன். நான் மாநாடு நடத்தினோம், பிரஸ் மீட்ட சொன்னோம். கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முறை சந்திச்சேன். கடைசியா சந்திக்கிறப்போ சொன்னேன், வரலாற்றுல உங்க பேர் வரணும், தயவு செய்து இந்த சட்டம் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ 2015 என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இந்த பேர் காவிரி பாதுகாக்கப்பட்ட காவிரி வேளாண் மண்டலம், அந்த பேரை நான் தான் வச்சது. 15 தொடங்கி 20 அதுக்கு முடிவு வந்துருச்சு. 5 வருஷத்துல முடிவு வந்திருக்கு. சோ அதே போன்றுதான் இப்போ இருக்கிற அரசுக்கும் நாங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளா சொல்றோம்.
நானே சொல்லக்கூடாது. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடன் தள்ளுபடியில. இப்ப அவருடைய துறை கிடையாது இது. ஆனாலும் அது சொல்லியிருக்கிற விவசாயிகளுடைய அவங்களுடைய கோபம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய உணர்வை மதிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு விவசாயி போராட்டத்தில் கலந்துட்டு இன்னைக்கு இறந்துட்டாரு. அதுக்கும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். விவசாய குடும்பத்துக்கு 25 லட்சம் நிதி கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய அனுதாபங்கள். இந்த கடன் விவசாயிகள் பெற்ற கடனை வந்து தமிழக அரசு கூட்டுறவு வங்கி கடன்களை இந்த பாரபட்சம், இந்த நேரம் காலம் 10 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் இல்லாம குறு சிறு விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கடன் தள்ளுபடி செய்யும். ஏன்னா இது சூப்பர் எல்னினோ ஆண்டு. இன்னும் கடன்ல தள்ளப்படுவார்கள். கடந்த கால கடனே இவங்களால கட்ட முடியல. இப்ப இந்த ஆண்டு தண்ணி இல்ல, விவசாயத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல. இன்னும் விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல தள்ளப்படுவார்கள். அதனால மகாராஷ்டிரால 55 லட்சம் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக 36,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி மகாராஷ்டிரா மாநிலம் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு. நாங்க கேட்கறது இப்ப 2,000 கோடி அறிவிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 15,000 கோடி கூடுதலா ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி கடனை முழுமையா நீங்க தள்ளுபடி பண்ணா விவசாயிகள் நிம்மதியா வாழ்வாங்க. தற்கொலை செய்யாம நிம்மதியா வாழ்வாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா நான் சொன்னது தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு மிச்சம் வச்சிருக்கிறது வந்து மொத்தம் 27,000 தான். 15,000 ஏரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து 60 ஆண்டு காலமா இருக்குது 27,000. அதுல 2 வகையானவர். ஒன்னு ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா, தமிழ்நாட்டில் இருக்க 27,000 ஏரியில ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா 200 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். 200 டிஎம்சி. காவிரியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது 177 டிஎம்சி தான் கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் நொய்யல் ஆறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு, பாலார்னா இந்த பர்கூர் இந்த மலையில பாலார், மேட்டூர் டேம் பாலார், இந்த பாலார் இது வழியா வரது எல்லாமே ஒரு 250 டிஎம்சி வருது இருக்கு. சோ ஒன்னு. சோ இத செய்யணும். உணர்வுபூர்வமா தூர்வாரணும், சரியா தூர்வாரணும், கணக்கு காமிக்க கூடாது. நான் கடந்த ஆட்சி காலத்துல நான் பார்த்தேன் 80 லட்சம் தூர்வாரத்துக்குன்னு பில்லு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம். ஒரு பொக்லைன் வச்சு அங்க இருக்கிற வேலிக்காத்தா எடுத்து போட்டு போட்டோ எடுத்து தூர் வாரிட்டேன். 4 நாள் வேலை செய்யும் அந்த பொக்லைன். அவ்வளவுதான். அதுவும் மேலோட்டமா தூர் வாரிட்டேன்னு பில்லு. இது உண்மையா செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. அதுல இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் வந்து 2016-17 வந்து மத்தியில அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்னா இந்தியாவில் உள்ள அனைத்து ஏரி, குளம், கண்மாய்கள், வெட்லேண்ட் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, குளம், இதுக்கு தமிழ்நாடு 26,000 ஏரி குளங்கள் இருக்கு 5 ஏக்கருக்கு மேல. இது எல்லாமே ஜிஎஸ் மேப் பண்ணி இயர் மார்க் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணா யாரும் உள்ள ஒரு அடி கூட உள்ள ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இது செய்தா காலங்காலமா நம்முடைய ஏரிகள் காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ 42,000 இருந்து 27,000 வந்துருச்சு. இப்படியே விட்டுட்டா அடுத்தது 15,000 ஏரி தான் மிச்சமா இருக்கும். இது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் அரசு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாநில ஜெயலலிதா இருக்கும்போது சென்னையுடைய நீராதாரத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் சேமிப்பு திட்டங்கள்லாம் பண்ணல. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணணும் கோரிக்கை. ஏன்னா சென்னை முழுவதும் நகரமயமாக்கலாக்கப்பட்டது. பூமிக்கு நிலத்தடி நீர் போகிறதே இல்லை. பல இடங்களில் சிமெண்ட் ரோடு தான் இன்னும் மாநகராட்சியில் போடுறது. நிலையில அதை மீண்டும் திட்டத்தை கொண்டு வரணும்னு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? 2001 வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பு பசுமை தாயகம் சார்பில் நாங்க தொடர்ச்சியா 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை தான் நாங்க மேற்கொண்டோம். அந்த கிரெடிட் எங்களுக்கும் சேரும். இன்னும் ஆட்சி அதிகாரம் வரல. ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாக இவ்வளோ திட்டங்களை நாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஆலோசனைகளை வழங்கிய பிறகுதான் அவங்க ஒன்னும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா தமிழ்நாடு மக்கள் பயன்படுறாங்க. சோ தமிழ்நாடு வின்ஸ் ஃபைனலி. யார் செஞ்சாலும் என்ன, எங்களால முடியலையா, அரசு யார் இருக்காங்களோ செய்யட்டோன்னு இருக்குதால. இது அவசியமானது. இது சென்னை மட்டும் நிச்சயமா செய்யணும். நிச்சயமா அது
வேகப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா சென்னையில ஒரு போர்லயோ ஒரு கிணத்துல கூட நல்ல தண்ணி இல்லை, எல்லாம் பிராக்கிஷ் வாட்டர், செலைன் வாட்டர் எல்லாம் ஆயிடுச்சு, அது எல்லாம் உள்ள வந்துடுச்சு, எல்லாம் இருக்குது அதுல. அதனால ரீசார்ஜ் அவ்வளவா செய்யணும். ஹார்வெஸ்டிங் நம்முடைய ஆறுகள் இருக்கு, ஆடியார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 60 வருஷத்துல 10,000 ஏக்கர் க்ளோஸ், இப்படிதான் சொல்லணும். சோ இப்படி எல்லாம் அவ்வளோ கடந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இதற்கு சரிப்படுத்தணும். இப்பதான் வந்திருக்கிறாங்க, 2 மாசம் தான் ஆகுது. ரொம்ப பாரத போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நிச்சயமா நல்ல ஆனா ஆரோக்கியமான ஒரு அரசியல் சொல்ற கருத்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டு நிச்சயமா நாங்க நல்லதை ஆக்கப்பூர்வமா செய்யறோம்னு ஒண்ணு, அது சொல்றதே பெரிய விஷயம் தான். நன்றி நன்றி நன்றி. அதே போன்ற பொது எச்சரிக்கை விளம்பரம், புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரம், பிக்டோரியல் வார்னிங் ஆன் ஆல் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். திஸ் வாஸ் மை பிக்கெஸ்ட் சேலஞ்ச். அண்ட் இது ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. சிகரெட் பாக்கெட்ல இந்த பிணம் மாதிரி ஒரு படம், இந்த காலில் பண்ணி கேன்சர் மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி படம் இப்பெல்லாம் பாக்குறீங்க. இதை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட என் மந்திரி பதவியே போயிடுச்சு. அவ்வளோ எதிர்ப்புகள் எனக்கு வந்துச்சு, அவ்வளோ எதிர்ப்புகள். யாருன்னா என்னுடைய சக அமைச்சர்கள், சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்த்தாங்க. 140 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அதை எதிர்த்தாங்க. 5 முதலமைச்சர்கள் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கூப்பிட்டு வச்சு, இது வரைக்கும் 5 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் என்ன கூப்பிட்டார். பிரச்சனை இது ஒண்ணுக்கு மட்டும், இதுக்கு வரைக்கும் என்ன வேணா செய்ய நான் அவன் பின்னாடி இருக்கிறேன்னு. இதுக்கு மட்டும் கூப்பிட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்டாரு. சரி நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். நம்ம ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் போடலான்னு சொன்னார். குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் ஒரு 10 பேரை போட்டு அவங்களுக்குள்ள விவாதம் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் பிரைம் மினிஸ்டருக்கோ கேபினெட்டுக்கோ எடுத்து வரணும். அதான் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர் மீட்டிங்ல பிரணாப் முகர்ஜி சேர்மனா போட்டார். ஒரு ஜெய்பால் ரெட்டில இருந்து ஆஸ்கர் பெர்னாண்டஸ் இவங்க எல்லாமே ஒரு 10 பேர் 8 பேர் போட்டாங்க. அதுல நான் தான் ஜூனியர் மோஸ்ட், பிரணாப் முகர்ஜி சீனியர் மோஸ்ட். பிரணாப் முகர்ஜி அப்பதான் அவர் லோக்சபால முதல் நிக்கிறார். அவர் தொகுதியில 2.5 லட்சம் பிடி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு என்னன்னா இந்த பிடி தொழில் போயிடும், அவருக்கு மறுபடியும் ஓட்டு போட மாட்டாங்க. இதை கடுமையா எதிர்த்தார். கூட இருக்கிற சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவர் பக்கம். 8 பேர்ல 7 பேர் ஒரு பக்கம், நான் மட்டும்தான் அங்க, நான் ஜூனியர் மோஸ்ட். மீட்டிங் நடக்குது, ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. பிறகு நான் சொல்றேன், சார் சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் இருக்கு, நியூசிலாந்துல கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பாக்கெட்ல வார்னிங் இருந்ததுன்னா அது கொஞ்சம் குறைப்பாங்க சார். நோ 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 நத்திங் டூயிங். இது கேட்க கூட இல்லை. So many farmers, tobacco farmers will be affected, BD workers will be affected, so many families will be affected. Sir, as a health minister, it is my responsibility to take care of the health of the country and we have to have this. No no no. முதல் நாள் மீட்டிங் முடிஞ்சு போச்சு. அடுத்து 2வது நாள் அப்புறம் அடுத்து ஒரு வாரம் பார்த்தேன், மறுபடியும் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. நான் இல்லை சார், நோ சார், இது கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நான் கொண்டு வரணும் அப்படி சொன்னோம். 2வது நாள் போயிடுச்சு. ஒரு 3வது நாள் மீட்டிங் நடக்குது. 3வது நாள் நான் எதிர்த்தேன், முடியாது எல்லாம். ஏதாவது மீட்டிங்னா என்னன்னா கான்ஃபரன்ஸ் ரூம்ல 8 மினிஸ்டர்ஸ் 50 ஆபீசர்ஸ் எல்லாம். 3வது நாள் மீட்டிங்ல எதிர்த்து, நோ சார் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம். அவரு கோவம் செவந்து போய் எழுந்து, சுப்ரீம் கோர்ட் ஆர் நாட், ஐ டோன்ட் கேர், திஸ் கேன் நாட் கோ. எழுந்து போயிட்டார், வாக் அவுட். எல்லாம் என்ன பாக்குறாங்க, என்னடா அது ஒரு சீனியர் மினிஸ்டர் வாக் அவுட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த ஒமிதா பால்னு அவங்க கூட இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, டாக்டர் வாட் டிட் யூ டூன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐ டிட் மை டியூட்டி. 4வது நாள், இதெல்லாம் 1.5 மாசம் 2 மாசத்துல நடக்குது. 4வது மீட்டிங் நடக்குது. 4வது மீட்டிங்ல எல்லாம் வர்றாங்க, அவர் வர்றாரு. அப்ப நான் 4வது முறையும் சொன்னேன், சார் வி ஹாவ் டு கோ த்ரூ த பிக்டோரியல் வார்னிங். சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓஹோ இவன் விடமாட்டான், பிடிவாதக்காரன் விடமாட்டான் சொல்லி சரி அப்புறம் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, 20% ஒரு பக்கம் கொண்டு வருவோம்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், நோ சார், ஐ வாண்ட் 80% 2 பக்கமும் சொன்னேன். அப்புறம் இல்ல, அப்புறம் 20% இந்த பக்கம் 2 பக்கம் போடலாம், பிக்டோரியல் வார்னிங் இந்த பக்கம் இல்ல சார், அப்புறம் 60% 2 பக்கம் போட்டுடலாம். அப்புறம் ஃபைனலா என்னன்னா 40% 2 பக்கம்னா அப்புறம் சரி ஒத்துக்கிட்டு
ஒத்துக்கிட்டேன் 40% 2 பக்கமும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் படம் போட்டேன். அந்த படம்லாம் அந்த கோரமா அந்த கேன்சர் படம், அந்த கால் கட்டி இருக்கும், அந்த இந்த இப்படிலாம் இருக்கும், அந்த பணம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு படம்லாம் நத்திங் டூயிங் சொல்லிட்டேன். எக்ஸ்ரே படம் போடணும்னு சொன்னேன். எக்ஸ்ரே படம் போட்டா எனக்கே எக்ஸ்ரே படிக்க தெரியாது, ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. அதில் எக்ஸ்ரே படம் அந்த பிக்டோரியல் வார்னிங்கில் சிகரெட்ல போட்டால் ஒன்றுமே தெரிய போகிறது, ஏதோ ஒன்று சும்மா. அப்புறம் நான் பார்த்தேன், சரி ஏதோ ஒன்று தொடங்கலாம், அடுத்த மீட்டிங் இவங்க எல்லாம் கேட்க தேவையில்லை, அடுத்த 6 மாசத்துல இந்த படத்தை நானே மாத்திக்கலாம், இவங்க கிட்ட மறுபடியும் போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதனால்தான் இப்போ இந்தியாவில் அத்துணை புகையிலை பொருட்கள்ல அந்த எச்சரிக்கை விளம்பரம் வந்தது. இதுதான் காரணம். எவ்வளவு இருக்கு சம்பவங்கள்லாம் நிறைய வந்தது. அதே மாதிரி குட்கா இது வந்து நமக்கு எல்லாம் கேடு, அது கேன்சர் வரும் எல்லாம் இருக்கு குட்காவில். அதில் கொஞ்சம் டுபாக்கோ இருக்கு, நிக்கோட்டின் இருக்கு, எல்லாம் இருக்குது. அந்த குட்கா தடை பண்ணணும்னு எப்படியோ நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் அது பல இடத்துல ஒரு 6 ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு, அதாவது PFA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், சிகரெட்ஸ் அண்ட் அதர் டுபாக்கோ ஆக்ட்ஸ் இருக்குது, 2 ஆக்ட் இருக்குது. குட்காவில் என்ன பண்ணிட்டாங்க, சிகரெட்ஸ் PFA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டை தடை பண்ணா இல்ல இது சிகரெட் ப்ராடக்ட், நிக்கோட்டின் இருக்குன்னு. அந்த கோட்பால தடை பண்ணா இல்ல இது ஃபுட் ப்ராடக்ட் சொல்லிட்டு மாத்தி இந்தியா முழுவதும் 6 ஹைகோர்ட்ல கேஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி 2 வருஷம் அப்படியே வச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன அணுகுனாங்க குட்கா கம்பெனி எல்லாம், நாங்க 500 கோடி தரேன், நீங்க அமைதியா இருந்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் சொன்ன. யாராவது உள்ள வந்தா CBIல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவோம். அதன் பிறகு அந்த கேஸ் எல்லாம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகணும். நல்ல வேலை ஒரு சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஜட்ஜ் இருந்தார் அந்த டைம்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வர்றது சரிதான், தடை பண்ணணும், குட்காவை இந்தியாவிலேயே அன்னைக்கு தடை பண்ணி, பிறகு இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் அது தடை பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்னா இது பாலிசி டிசிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா ஹெல்த் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. தமிழ்நாடு தான் கடைசியா தடை பண்ணுச்சு. இந்த அரசியல்ல உள்ள போக விரும்பல நானு. அதனால இப்போ இவ்வளோ ஃபார் வாட் ப்ரிவென்ஷன். இன்னொன்று FSSAIன்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. FSSAI நீங்க இந்த தண்ணி பாட்டில் எடுத்தா அதுல FSSAIன்னு போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஃபுட் பேக்கெட் சாப்பிட்டீங்கன்னா FSSAI, பால் பேக்கெட்ல FSSAI, பிஸ்கட் பேக்கெட்ல சிப்ஸ் எது சாப்பிட்டாலும் FSSAI அப்படின்னு இருக்கும். FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. இந்த சட்டத்தை இந்தியா கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தேன். ஏன் அப்ப கொண்டு வந்தேன்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், அதுல எவ்வளவு டிரான்ஸ் ஃபிளாட்ஸ் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, எவ்வளவு வைட்டமின் இருக்கு, எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் 2 வருஷம் அதுலயும் சண்டை போட்டு தான் கொண்டு வந்தேன். ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் சுபோத் கான் சஹாய் இருந்தார். அவர் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு, இதெல்லாம் வரக்கூடாது. நான் ஆஸ் அ ஹெல்த் மினிஸ்டர் இதெல்லாம் வி ஷுட் நோ வாட் வி ஈட்டிங். அமெரிக்காவில் இருக்குது அதெல்லாம். நீ ஒரு பேக்கெட் நீங்க வாங்கினீங்கன்னா அதில் புரோட்டீன்ல டிரான்ஸ் ஃபேட், கார்போஹைட்ரேட், இந்த ஃபேட், அந்த ஃபேட், எல்டி எல்லாமே இருக்கணும். அதில் எவ்வளோ என்ன சாப்பிட்றோன்னு தெரியணும். அமெரிக்காவில் இன்னும் ஒரு படி மேலே என்னன்னா, ஒரு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டா ஒரு பார் கோடு இருக்கும். அந்த பார் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த சிப்ஸ், அந்த பொட்டேட்டோ சிப்ஸ்னா அந்த பொட்டேட்டோ எந்த நிலத்துல விளைஞ்சது, என்னைக்கு அந்த பொட்டேட்டோ அறுவடை பண்ணாங்க, அது எந்த ஃபேக்டரிக்கு போய் எப்படி என்னைக்கு ப்ராசஸ் ஆகி எப்போ பேக்கெட் பண்ணி ஷெல்ஃப்ல வந்திருக்கு, அந்த ஹிஸ்டரி இருக்கும். யூ குட் கோ பேக் டு த ரூட். ஸோ இதெல்லாம் எனக்கு மனசுல வச்சுக்கிட்டுலாம் இதில் இந்தியாவில் கொண்டு வரணும்னா இது FSSAI கொண்டு வந்தோம். பட் அது இன்னொரு 2 வருஷம் நான் தொடர்ந்து இருந்ததுன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனாலும் இட் இஸ் சம்திங் வேர் we have to move forward. இன்னும் கொஞ்சம் அந்த FSSAIல போக வேண்டியதா ஒரு சூழல். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, பிரிவென்ஷன். அதாவது மகேந்திரன், நம்மளுடைய டாக்டர் மகேந்திரன் அவருடைய கேத் லேபுக்கு வேலை கொடுக்க கூடாது. நம்ம சரவணன், டாக்டர் சரவணன், குட் இன்டென்ஷன், எல்லாமே ஹெல்தியா இருக்கணும். நீங்க அந்த வகையில நான் சொல்றேன், எல்லாமே நம்ம ஹெல்தியா இருக்கணும்.
அதுக்கு நம்ம we should be healthy, eat healthy food, do healthy activity, exercise, walking, running, jogging. சேலத்துல வாக்கிங் ரன்னிங் ஜாகிங் இடம் இருக்கா? இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு மாநகராட்சின்னு சொல்றோம், கார்பரேஷன் சொல்றோம், மேயர் சொல்றோம், எங்க இடம் இருக்கு? இல்ல. இதுதான் ஏன் பிளான் பண்ணணும், இதுதான் எங்களுக்கு வேணும். மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். 1000 ரூபாய் கொடுத்து இதுதான் உங்க உரிமை, உரிமைன்னு சொல்லி என்ன உரிமை? என்ன உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? ஒரு பக்கம் சாராய கடை திறந்துட்டு இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ பார்த்தா எல்லாம் 20, 21, 22 வயசுல இருக்கிற இளைஞர்கள், ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே 6 மணி ஆனா அவனுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் ஆயிட்டான். இவங்கெல்லாம் மீட்டெடுக்கணும்னா இதெல்லாம் லிட்டரலி இம்பாசிபிள். களத்துல நான் நேரடியாக பார்த்துட்டேன். நான் இந்தியா, தமிழ்நாடு has got the highest incident of cirrhosis, alcoholic cirrhosis, because of TASMAC. Tamil Nadu has got the highest road traffic accidents in India because of alcohol. Tamil Nadu has got the highest suicide rates in India. Kerala overtake பண்ணிடுச்சு because of alcohol. Highest mental health disorder in India because of alcohol. Highest young widows in India because of alcohol. இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது பேன் பண்ணோம், தடை பண்ணோம், குறைக்கிறது. சேலத்தில் என்ன ஒரு ஆக்டிவிட்டி என்ன ஏற்காடு போகிறது, இன்னொரு ஆக்டிவிட்டி சினிமா பார்க்கறது, ரெண்டு தான், வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் ஆல் திஸ். ஜாகிங் ட்ராக், சைக்கிளிங் ட்ராக், இப்போ எல்லாம் நிறைய இளைஞர் சைக்கிளிங், ஏதோ ஒரு தொடக்கப்போ அந்த கியர், ஹெட் கியர் இதெல்லாம் போட்டு பயங்கரமா பார்க்கறது பந்தா இருக்குது, ஒரு மாதிரி கொண்டு போறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு இடம் இல்லை. they need about 50 kilometers of track. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி வரலாம், 10 கிலோமீட்டர் வரலாம், கொண்டு வரலாம். அங்க போய் செட்டி சாவடி நாங்க போய் பார்த்தா குப்பையை எரிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு குவாரிஸ் அங்கங்க இருக்கு. டயாக்சின், நீங்க எவ்ரி டே யூஆர் இன்ஹேலிங் டயாக்சின். குப்பையை எரிச்சு 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 நாசப்படுத்திட்டு இருக்கிறார். So all these should be prevented, and we need a lot of places, green parks, walking tracks. This is where you will create a healthy society, healthy youngsters. இதுல தான் கவனம் செலுத்தணும் அரசு. இது என்னன்னு தெரியல. ஆனா இன்னொன்னு, சேலத்துல மக்கள் நீங்கெல்லாம் ஆக்சுவலா கொடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா கொடுத்து வைக்கல. எப்படி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா, you have got the best water source anywhere in Tamil Nadu. ஏற்காடு மலையில வர தண்ணி கிளியர், பிரிஸ்டீன், அவ்வளோ சுவையான தண்ணி உங்களுக்கு சுத்தியே இருக்கு. ஆனா அது நீங்க அதை குடிக்கிறது நீங்க கொடுத்து வைக்கல. சரபங்கா நதி இருக்கு. சரபங்கா நதி பார்த்தா நாகலூர்ல வர தண்ணி, அந்த பகுதியில் வர தண்ணி எல்லாமே சரபங்கா நதியில வருது. அந்த அடிவாரத்துக்கு போய் நான் போன வருஷம் போய் பார்த்தா அவ்வளோ கிளியர், கிறிஸ்டல் கிளியர், பியோர் வாட்டர். அது எங்க போகுது? கொஞ்சம் தூரம் ஓமலூர் போய் சாக்கடையா மாறி அங்க காவேரியில, புலாவரி பதில் காவேரியில போய் சேர்ந்து சாக்கடையா அதை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் போனீங்கன்னா கண்ணங்குறிச்சி ஏரியில எங்க வருது? கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வருது. அது என்ன ஆறா வருது? திருமணி முத்தார். பேரு பாரு, எவ்வளவு அழகான பேர். ஆனா நம்ம சேலம் டவுன்ல போய் ஒரு சாக்கடை நடுவில் இருக்கல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, திருமணி முத்தார். அவ்வளோ நல்ல பேரு, நல்ல தண்ணி உங்களுக்கு அந்த காலத்துல கிடைச்சு. அந்த காலம் தான் நான் 100 வருஷம் சொல்லல, 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்சது. இன்னைக்கு அது சாக்கடையா மாறிடுச்சு. இதெல்லாம் இந்த தண்ணி இங்க இப்ப நம்ம பனமரத்துப்பட்டி ஏரி இருக்கு, அது 1 TMC தண்ணி கொள்ளளவு இருக்கும், பெரிய ஏரியா. அந்த பனமரத்துப்பட்டி ஏரியை தூர்வாரி இந்த சரபங்கா தண்ணியை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி, சரபங்கால கிட்டத்தட்ட 3 TMC ஒரு வருஷமும் வருது. 3 TMC, சில நாள் 5 TMC வருது. இங்க 2 TMC வருது இங்க திருமணி முத்தாறுல. சேலம் மாநகரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தண்ணி தேவை 1 TMC. 1 TMC தான். அந்த 1 TMC நீங்க பனமரத்துப்பட்டி ஏரியில ஸ்டோர் பண்ணா நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க எந்த தண்ணி தெரியுமா குடிக்கிறீங்க?
சாக்கடை தண்ணி தான் குடிக்கிறீங்க. மேட்டூர் தண்ணி இருக்கிறதுலே சாக்கடைனா அது அல்ட்ரா சாக்கடை. நேரடியாக நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். நானும் அந்த தொகுதியில் 5 வருஷம் எம்பியா இருந்தேன். அங்க இருக்க மைசூர்ல இருந்து வர அவ்வளோ கழிவு, அவ்வளோ எண்ணெய், அவ்வளோ கிரீஸ், கெமிக்கல், எங்கிட்ட படம், வீடியோஸ் எல்லாம், போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இப்போ போன வருஷம் போனேன் மேட்டூர் டேம்ல, லிட்டரலி ஒரு 5 square kilometers of the water was green for nearly 8 inches depth. And the green வந்து it is chemical, oily chemical, 8 inches depth. குச்சிலாம் விட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதைத்தான் நீங்க குடிக்கிறீங்க. ஆனா வச்சிருக்குது சோர்ஸ் பக்கத்துல இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்த தண்ணி தான் நாங்க குடிப்போம்னு நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க. நான் மறுபடியும் உங்களை தான் நான் சொல்றேன், ஆட்சியாளர்கள தப்பு தான். நீங்க கேட்கணும், நீங்க குரல் கொடுக்கணும், நீங்க சத்தம் போடணும். கேட்டாதான் கிடைக்கும். எதுக்குப்பா நமக்கு என்னப்பா பிரச்சனை? நம்ம பிரச்சனையா இது? அரசியலா வேண்டாம், அதெல்லாம் இல்ல. நீங்க கேட்கணும், நீங்க கேட்டு அழுத்தம் கொடுக்கணும், கொடுத்தாதான் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சோர்சஸ். யூ ஹேவ் பியூட்டிஃபுல் சோர்சஸ். இந்த குப்பையை, செட்டிசாவடி குப்பையை எரிக்கிறது முதல்ல நிறுத்தணும். நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வர திட்டமிட்டாங்க. அதுல டையிங் யூனிட்டை சேர்த்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. டையிங் யூனிட்னா இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் யூனிட். ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன், அறிக்கை விட்டேன், அழுத்தம் கொடுத்தேன். டையிங் யூனிட் வந்துச்சா நானே வந்து போராடுவேன்னு சொன்னேன். நீ டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வா, தொழில் வரும் எல்லாரும், பட் அதுல டையிங் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்கு. பவானியில டையிங், திருப்பூர்ல டையிங், கோயம்புத்தூர்ல டையிங். அந்த என்டையர் பவானி ஆறு போயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் போயிடுச்சு. இங்க சேலத்துல ஆறு கூட கிடையாது, சாக்கடை தான் ஓடிட்டு இருக்கு. சுத்தி உங்க வீட்டுல என்டையர் சேலம் will be lost. ஸோ அதெல்லாம் அதுக்கு தடுத்து நீங்க வரல. they stop the project. So not every project is an opportunity. Lots of project will destroy you forever. அதே போலதான் இந்த மேட்டூர்ல கர்நாடகாவில் மேகதாது அணை, ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டு இப்போ என்னால பேச முடியல, இப்போ தொண்டை போயிடுச்சு. 4 நாளா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊரா போயிட்டு சத்தம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நேற்று ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தேன் சேலத்துக்கு, எங்க பூம்புகார்ல இருந்து. 4 நாள் பில்லிகுண்டுல தொடங்கினேன், ஒகேனக்கல் வந்தேன், அங்க நோட்டீஸ் கொடுத்து பேசி, அங்க இருந்து பெண்ணாகரம் வந்தேன், பெண்ணாகரத்துல பேசினேன், தர்மபுரி வந்தேன், அங்க பேசினேன், சேலத்துல இங்க பேசினேன், அப்புறம் மேட்டூர் போனேன், அப்புறம் பவானி போனேன், அப்புறம் ஈரோடு போனேன், அப்புறம் திருப்பூர் போனேன், கரூர் போனேன், திருச்சி போனேன், தஞ்சாவூர் போனேன், கும்பகோணம் போனேன், மயிலாடுதுறை போயிட்டு நேற்று ராத்திரி பூம்புகார்ல அங்க நிறைவு கூட்டம் முடிச்சுட்டு இங்க 2 மணிக்கு தான் வந்தேன். காலையில விடிகால வந்தேன். ஏன்னா இது என்னுடைய குடும்ப விழா. இந்த விழா வந்து என்னுடைய குடும்ப விழா. இது அந்த வகையில இங்க அலசி வந்திருக்கிறேன். அதனால இதை எவ்வளோ ஒரு முக்கியம், தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம கையாளணும். அதனால இங்க சேலம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. so much of opportunities to develop சேலம். it depends on all of you. நீங்க கேட்டாதான் கிடைக்கும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அவங்க வரவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அது அவங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்டாதான் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும். நாங்கெல்லாம் இருக்கிறோம். we will guide you, will help you in every way, and all the very best pa Mahendra and team, Saravanan, Gautam and Dr. Gautam and all the teams. ரொம்ப சந்தோஷம். you have a very சரி பேக்கப். நம்ம 3 டாக்டர்ஸ் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸ்ரீதேவியில இருந்து இவங்க எல்லாமே இந்த சின்ன குழந்தையில இருந்து நான் பார்த்துட்டு வரேன். all of them are such beautiful children they are, and thank you very much uncle ஆண்டிக்கு என்னை இங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்திருந்த அத்துணை பேருக்கும் நானும் உங்களை அன்போடு வரவேற்று இன்னும் பல சேவைகள் இன்னும் தொடர்ந்து Mahendran and his team should continue doing lots of service, and we are very very proud of Dr. Mahendran and his entire team and all the staff of the hospital. செவிலியர்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மகேந்திரன் வந்து அதாவது நர்சஸ் வந்து காலையில் 7 மணிக்கு வந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. டாக்டர்ஸ் காலையில் 9 மணிக்கு வந்து 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பேர்லாம் டாக்டர்லாம் தட்டிட்டு போயிடுவாங்க. பாவம் நர்சஸ் தான் அவங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் துடைக்கிறதுக்கு பண்ணது, கிளீன் பண்ணி எல்லாம். டாக்டர் வந்து ஏப்ரன் மாட்டு கட்டு தொடச்சி விடு
அப்படி ஏதோ பண்ணிட்டு ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. அப்படிதானே மகேந்திரா? So we have to get credit to the nurses and the support staff. All the very best to and the staff, everybody. And once again, thank you very much for coming. 4 நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள காவிரி ஆறு பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டோம். நேற்று இரவு பூம்புகாரில் அதில் முடிந்திருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கம் கர்நாடகாவில் காவிரியை தடுத்து ஒரு மிகப்பெரிய அணை, மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வு நடைபயணம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டிற்கு இன்று குடிப்பதற்கு தண்ணீர் வராது. ஏற்கனவே கர்நாடகாவில் 4 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, KRS, கிருஷ்ணராஜ சாகர், இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 TMC. தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்கிறது. அது மேட்டூர் அணை கொள்ளளவு 93 TMC. மேகதாது அந்த கட்ட திட்டமிருக்கின்ற மேகதாதுடைய கொள்ளளவு 70 TMC. ஆக கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் அது 185 TMC ஆக அவர்களுடைய கொள்ளளவு உயரும். நமக்கு 93, அவங்களுக்கு 185னா 2 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட அங்கே காவிரி படுகை பகுதியில் கர்நாடகாவில் வைத்திருப்பார்கள். அதாவது இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி, ஜூலை 5 வரைக்கும் மேட்டூர் அணை இன்னும் திறக்கல. மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் நாள் ஆண்டுதோறும் திறக்கப்படும் குறுவை சாகுபடிக்காக. இந்த ஆண்டு திறக்க முடியல. ஜூலை மாசமும் திறப்பாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. இது மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த சூழல் என்றால், மேகதாது அணை கட்டிவிட்டார்கள் என்றால் நமக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. இந்த மேட்டூர் அணை 93 TMCயில் 40 TMC தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த மாதம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு அதை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழகத்திற்கு காவிரி மூலமாக 9.9 TMC நீரை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஜூன் மாதம் முழுவதும் நமக்கு கொடுத்தது 2.9 TMC. அவங்க 9.91 TMC கொடுத்துருக்கணும். நமக்கு கிடைச்சது 2.91 TMC தான் கிடைச்சிருக்கு. ஜூலை மாதம் 42 TMC கொடுக்கணும். ஆனால் நிச்சயமாக கொடுக்க போகிறது கிடையாது. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பொய்யை சொல்லி வருகிறார்கள். என்னென்ன பொய்னா, இந்த மேகதாது திட்டம் என்பது இது ஏதோ குடிநீர் திட்டம், இதுல விவசாயம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஒரு பக்கெட் தண்ணி கூட விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார். பெங்களூருக்கு தேவையான தண்ணீர் 10 TMC. அதுல ஏற்கனவே ஒப்பந்தத்தின் பேரில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 4.75 TMC வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தண்ணீர் KRS அணையிலிருந்து போயிட்டு இருக்கு. அந்த KRS அணை பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இன்னைக்கு அங்கிருந்து தண்ணி போகுது. இன்னும் தேவை இன்னொரு 5 TMCனா அதே அணையிலேருந்து இந்த 5 TMC எடுத்துட்டு போங்களேன். யார் தடுக்கிறா? ஒரு பைசா செலவு இல்லை உங்களுக்கு. 5 TMC அந்த டேம்ல இருந்து எடுக்கிறீங்கல்ல, இன்னும் 5 TMC கூடுதலா எடுத்துட்டு போங்க பெங்களூருக்கு. அது எதுக்கு 70 TMC கொள்ளளவு கொண்டு ஒரு அணையை கட்டுறீங்க? உங்களுக்கு தேவை 5 TMC. ஏன் 70 TMC அணையை கட்டுறீங்க? அப்போ ஏற்கனவே தண்ணி வரல. காவிரி இது நம்முடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை தான் காவிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கல்லணையை கட்டி காவிரியை நம்ம பயன்படுத்துவதற்காக கல்லணையை கட்டி வரலாறு படித்திருக்கின்றார்கள். காவிரி நம்முடைய உரிமை, காலங்காலமா நமக்கு தான் அந்த காவிரி. இன்னும் சொல்ல போனா 1974 தமிழ்நாட்டினுடைய காவிரி பாசன நிலப்பரப்பு 29 லட்சம் ஏக்கர். அன்று 74 கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசன நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர். 6.8 lakh acres, நமக்கு 29 lakh acres. ஆனா இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு. நமக்கு 29 லட்சம்ல இருந்து 20 லட்சம் ஏக்கரா குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சம் ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. மேகதாது அணை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு 30 லட்சமா உயரும், நமக்கு 10 லட்சமா குறையும். நமக்கு சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கு. உணவு பஞ்சம் வரும், உணவு பாதுகாப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் எல்லாம் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் காவிரியை நம்பி இருக்கிறேன். வீராணம் மூலமா எனக்கு தண்ணி சென்னையில் காவிரி தண்ணி தான் வருது. மதுரையில் இருக்கிற மக்களும்
மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி திட்டம்னு மேலூர்ல இருக்கிறவங்க மதுரையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா காவிரி வடக்கு உள்ள அத்துணை மாவட்டங்களும் காவிரி நம்பி இருக்கு. காவிரி தெற்கலையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டம், விருதுநகர் வரைக்கும் காவிரி நம்பி இருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல அந்த தண்ணியை தடுத்தா யாரை எப்படி தடுக்க முடியும்? இது நம்முடைய உரிமை. ஆனா மத்திய அரசு அமைதியா இருக்கு. மத்திய அரசு அமைதியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்க சட்டமன்ற தேர்தல் 2028 வர இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு அவங்களோட திட்டம். அதனால இந்த திட்டத்தை அவங்க எதிர்க்க போறது கிடையாது. மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. அதனால தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் இந்த பேரம் அந்த பேரம், இங்க போறாங்க அங்க போறாங்க, இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கணும். நேற்றைய முன்தினம் கர்நாடகாவுடைய வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு என்பது அந்த பகுதியில மேகதாது கட்டுகின்ற அந்த பகுதியில ஆய்வுகள் நடத்தி கிட்டத்தட்ட 100 அடி பள்ளம் தோண்டி அங்க பாறையெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா, டேம் கட்டலாமா, எர்த்குவேக் வருமா, எவ்வளவு வனவிலங்குகள் இருக்கு, எத்தனை புலிகள் இருக்கு, எத்தனை யானைகள் இருக்கு, எத்தனை மரங்கள் அழியும், இதெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கர்நாடகா வனவிலங்கு வாரியம் அவங்களோட வேலை என்னன்னா வனங்களை பாதுகாக்கணும், வன விலங்குகளை பாதுகாக்கணும். ஆனா இங்க வனங்களையும் வன விலங்குகளையும் அழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதுக்கு ஆதரவா இருக்குது வனவிலங்கு வாரியம். ஏன்னா அங்க இருக்கிற முதலமைச்சருடைய அழுத்தம். ஆக இதெல்லாம் நமக்கு எதிரான செயல்கள். சட்டம் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, தீர்மானம் இருக்குது, எல்லாமே இருக்கு நமக்கு சாதகமா. என்ன நமக்கு சாதகமா இருக்குன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பும் தெளிவா சொல்லி இருக்குது. முதல்மடை மாநிலம் கர்நாடகாவில் எந்த கட்டுமானங்கள் கட்டினாலும் காவிரி குறுக்க, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உடைய அனுமதி இல்லாம ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது. ஆனாலும் நம்ப முடியாது. இந்த உச்சநீதிமன்றம் தான் 2018 இறுதி தீர்ப்பை உறுதிப்படுத்துது. என்ன சொன்னாங்க 2018 உச்சநீதிமன்றம்? நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, எல்லாம் போயிட்டு 2033 வாங்க, அது வரைக்கும் யாரும் பேசாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் 2018 சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் நீங்க விரிவான திட்ட அறிக்கை நீங்க தயார் பண்ணலாம். அப்ப முரணான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். 2033 வாங்கன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகாவை நீங்க டிபிஆர் தயார் பண்ணுங்க, ஆனா அது அனுமதி கிடையாது. அப்போ அவங்க கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, அனுமதிக்கு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க. வேகமா வேலை நடந்துட்டு இருக்குது. பூமி பூஜை கர்நாடகா போட்டாங்கன்னா அவர் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்நாடகா யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. யாருக்கும்னா யாருக்கும். தமிழ்நாடுலாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். இப்ப வர தண்ணியே அவங்களுக்கு வடிகால் தான் தமிழ்நாடு. 4 டேம் நிறைஞ்சிடுச்சுன்னா, 4 பெரிய டேம், சின்ன 10 டேம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நிறைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேற வழி இல்லாம தண்ணி வடிகால் தண்ணி, மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு 12 மாசத்துல கொடுக்கணும் டைம் டேபிள் போட்டிருக்கு. ஒரு முறை கூட அந்த 12 மாசம் டைம் டேபிள் கடைபிடிக்கல. இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல நம்ம இதுதான் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பிரச்சனை. இதுல எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அத்தனை பேரும் இதுல வந்து சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் சத்தம் போட்டாதான் நமக்கு காவிரியை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது நீங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. 8 கோடி மக்களும் பாதிக்கின்ற பிரச்சனை. எல்லாரும் அதனால்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போங்க. தலைவர்களையும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு போராட்டம் பண்ணி, சட்ட போராட்டம், என்னென்ன போராட்டம் இருக்குது எல்லாமே பண்ணணும். பல வகையான வழக்குகள் போடணும். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வர்றார் எதிர்கட்சி தலைவர். அது திருத்தம் என்னன்னா காவிரி, அதாவது மேகதாது நடுவர் மன்றம். நான் மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? முதல்ல நம்ம மேகதாதுன்னு ஏத்துக்கணும். அப்பதான் அடுத்த செகண்ட் ஸ்டெப் தான் மேகதாது நடுவர் மன்றம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏத்துக்கல. எதுக்கு நீங்க செகண்ட் ஸ்டெப் போறீங்க? இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கையா வச்சிருக்கணும்? கர்நாடகா. அவங்க தான் மேகதாது அணை வேணும்னு சொல்றாங்க. நம்ம வேண்டான்னு சொல்றோம். வேண்டாம், அணையே வேண்டான்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு ஒரு நடுவர் மன்றம் எதுக்கு நம்ம ஏத்துக்க போறோம்? அது தீர்மானமா? இது நமக்கு விபரீதமா இருக்கும். அதனால இதெல்லாம்
முதலமைச்சர் அவர்களும் சரி, அரசு இது கவனம் செலுத்தி இந்த இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஏன்னா அங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கின்ற முதலமைச்சர் சிவகுமார் அவர் வீட்டுல சந்திக்கிறாங்க. இங்க நானா, நீயா, இப்படியா அப்படியா, எனக்கு ஈகோ அப்படி போயிட்டு இது பொது பிரச்சனை. ஏன்னா கடந்த கால ஒப்பந்தம் எல்லாமே நமக்கு சாதகம், தீர்ப்புகள் சாதகம், எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் சாதகமா இருக்கு. ஆனாலும் கர்நாடகா எந்த ஒப்பந்தம் எந்த தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம் கர்நாடகா. நம்ம ஒரு சுயாட்சி முறை இருக்கு, ஃபெடரலிசம், ஃபெடரல் செட்டப் இருக்கு. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலா நான் பாக்குறேன். நான் ஒரு போயிட்டு இருக்குது, நான் கட்டியே ஆவேன், நான் அணைய கட்டியே தீருவேன். சட்டத்துக்கு எதிரானது, நியாயத்திற்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு அந்த மேகதாது அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். 12,500 ஏக்கர் காடு வனப்பகுதி, 300 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற மரங்கள், 300 வயசு மரம், 5 பேர் சுத்தி நின்று பிடிச்சாதான் அந்த மரத்தை எட்ட முடியும். நாம நேரடியாக பார்த்தேன். பில்லிகுண்டுல போன பில்லிகுண்டுல இருந்து இந்த மேகதாது 4 கிலோமீட்டர் தள்ளி அங்கதான் கட்ட போறாங்க. காடு பகுதி, புலிகள், அவ்வளவு நூற்றுக்கணக்கான புலிகள், சிறுத்தைகள், ஆயிரக்கணக்கான யானைகள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு சூழலை அழிச்சு, காட்டை அழிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு, 2 மாநில உறவை அழித்து நாங்க தண்ணி எடுத்துப்போம், எடுத்தே தீருவோம், அப்படி அந்த ஒரு நோக்கத்துல அரசியல் நோக்கமும் சரி, சுயநல நோக்கமும் சரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற கர்நாடகா வேகமா இருக்கிற நேரத்துல நம்ம இன்னும் வேகப்படுத்தணும், கவனம் செலுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அரசு பண்ணலன்னா நீங்க பொதுமக்கள் எல்லாம் வெளியில வாங்க, ரோடுக்கு வாங்க, சத்தம் போடுங்க. ஜல்லிக்கட்டுக்கு சத்தம் போட்டீங்க, ஆனா ஜல்லிக்கட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக வெளியில வந்தாங்க.